ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நான் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் ப்ளஸ் 60 fps ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆக போகுது. ஸோ இந்த DJI Osmo Action 3ஓட வீடியோ குவாலிட்டியை கூட நம்ம இன்றைக்கி ஒரு ரிவ்யூவாக செக் பண்ணிடலாம். நான் தங்கியிருக்க ரூம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா மரங்கள் இருக்குது. அது நார்மல் டயத்தில் எப்படி இருக்குது, ஒரு 5:30 6:30 போல் வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அந்த மரங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காக்கா வந்து கூடு கட்டி வாழுது. இது என்னடா நார்மலான விஷயம்னு நினைக்கிறீங்க. இது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எல்லாமே வந்து இறதையிட போய் கிளம்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் போல் இங்கே ஒரு 6:30 போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட போனவங்க எல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய காக்காங்கள் வந்து வட்டம் விட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்கள் ஊரில். சாதாரணமான விஷயந்தான். ஆனால் இது தவிர இது இல்லாமல் இந்த காக்கைகளுக்குன்னு ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் நவீன். வெல்கம் பேக் டு நவீன் கிறிஸ்வி சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், காக்கைகளை பற்றின சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு கிரைம் சீன் கூட இருக்குது. அந்த கிரைம் சீனில் ஒரு காக்கா என்ன இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். பறவைகள் இனத்திலேயே அதிபுத்திசாலி காக்கைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஏன்னா மனிதர்களுக்கும் சிம்பான்சிகளுக்கும் இருக்கிற ஞாபக சக்தி திறனுக்கு கிட்டத்தட்ட சமமாகவே காக்கைகளுக்கும் ஞாபக சக்தி திறன் இருக்குது அப்படின்னு அமெரிக்கா ஒரு ரிசர்ச்சில் வெளியிடுறாங்க. மனிதர்களோட முகங்களை வச்சு தனித்தனியாக அடையாளம் காண்ற சக்தி வந்து காக்கைகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனாலதான் நம்ம முன்னோர்கள் விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னா காக்கா கத்துது அப்படிங்கறத கூட சொல்றாங்க. திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள்ல கூட காக்கையோட குணங்களை போற்றும் வண்ணமா விருந்தினர்களுக்கு உபசரிக்கிறதுலயும் பகிர்ந்து உண்றதுலயும் எடுத்துக்காட்ட நிறைய குறள்கள் இயற்றிருக்காரு. திருக்குறள்ல பறந்த காக்கை ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலயும் கூட நிறைய ரோல்ஸ் பிளே பண்ணிருக்குங்களா பாருங்களேன். காகங்களை வந்து பாத்தீங்கன்னா நாய்களை விட ஈஸியாவே கமெண்ட் பண்ணி பழக்கலாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். காகங்கள் வந்து பணத்தை திருடுற மாதிரி, ஒரு இடத்துல திருடுற மாதிரி. இன்னும் நிறைய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது சட்டவிரோதமான செயல்களுக்கும் ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் சப்ளை பண்ற மாதிரி, இல்லைன்னா விலை உயர்ந்த பொருட்களை திருடுற மாதிரி, இந்த மாதிரி செயல்களில் கூட ஈடுபடுத்தப்படுதான். ஒருவேளை இதனாலதான் நிறைய பேர் காக்கா பிடிக்கிறாங்களோ. காகங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாகரீக புராணங்கள்ல கலாச்சாரத்தோட சின்னமாக கூட சொல்றாங்களாம். மெசபடோமியா நாகரீகத்துல எழுதப்பட்ட கில்காமேஸ்ன்னு சொல்லப்படுற நூல்ல கூட காகங்களை கலாச்சாரத்தின் சின்னமாகவும் முன்னோர்களோட ஒரு பண்பாடுகளின் எடுத்துக்காட்டாகவும் கருதப்படுது. காக்கைகள் வந்து பொதுவா 10 to 15 வருஷம் உயிர் வாழுமா. ஆனா அமெரிக்க காடுகள்ல வாழ்ற காகங்கள் வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷம், அதாவது அதிகபட்சம் 30 வருஷம் வரைக்கும் அதோட வாழ்நாள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி சுவாரஸ்யமா பிரிட்டிஷ் கொலம்பியால நடந்த ஒரு கிரைம் சீன்ல கூட ஒரு காக்கா இன்வால்வ் ஆயிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கொலம்பியால நடு ரோட்ல ஒரு கார் தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போய் பாத்துருக்காங்க. அங்க ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா கையில கத்தி வச்சுட்டு நின்றுருக்காரு. போலீஸ் எவ்வளவோ சொல்லியும் அந்த கத்தியை கீழே போடாதனால அவரோட காலில் சுட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. சுட்டதுக்கு அப்புறம் கத்தி கீழே விழுந்திருக்கு. அந்த கத்தியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காக்கா வந்து எடுத்துட்டு கிளம்ப பாத்துருச்சு. போலீஸ் எவ்வளவோ பிடிக்க ட்ரை பண்ணதும் அந்த காக்கா வந்து கத்தியை கீழே போட்டு ஓடிச்சாமா. ஃபாரின்ல எல்லாம் ஏதாவது கிரைம் சீன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேமரா, அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேமரா வச்சு கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேமராவோட டிவைஸை கூட இது டேமேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். கடைசியா அந்த காக்காவோட லெஃப்ட் கார்ல வந்து ஒரு ரெட் கலர் பேண்ட் இருக்கு. இதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணதுல சான் பெர்க்மன் சொல்லப்படுற ஒருத்தரால வளர்க்கப்பட்ட காகம் தான் இந்த கானுக்குன்னு சொல்லப்படுற காகமா. அதை பத்தின வீடியோ கூட கானுக் அண்ட் ஐன்னு சொல்லி அவரே வந்து ஒரு யூடியூப்ல வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே கானுக்க ஃபாரஸ்ட்லேயே போய் விட்டு வந்துட்டேன், ஆனா அதுக்கப்புறம் இது திரும்ப உள்ள வந்திருக்குன்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பாட்டி வடை சுட்ட கதை தெரியுமா? அது தெரியாம நிறைய பேர் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கதையில தான் காக்கா ஏமாளியா இருந்துச்சு. ஆனா ரியல் லைஃப்ல செம்ம தெளிவு கைஸ், பார்த்து இருந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட சுவாரஸ்யமான ஸ்பாட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நான் உங்கள் நவீன். வெல்கம் பேக் டு நவீன் கிறிஸ்வி சேனல்.